Hi students, நம்ம பார்க்க போகிறது next 13th, 14th and 15th MCQs in chapter 2 current electricity. 13th MCQ வந்து the internal resistance of a 2.1 volt cell which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohm கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன internal resistance of a cell வந்து we have to find out 2.1 volt cell. EMF of cell is 2.1 volt. That is C equal to 2.1 volt, which gives a current of 0.2 ampere. Current on the 0.2 ampere when the current is flow through a resistance of 10 ohm. So external resistance is 10 ohm. You have to find out internal resistance. So internal resistance formula vandruna E minus V by V into R, where E is EMF, V is potential difference. That is EMF அப்படிங்கிறது when the circuit is open, அதாவது switch is not closed அப்படிங்கும்போது switch is off அப்படின்னா உங்களுக்கு வந்து there is no current drawn from the cell. So we can find out the EMF directly from the cell. Potential difference அப்படிங்கிறது when the circuit is closed அப்படிங்கும்போது the potential difference across the terminals is nothing but the V. ஓகேவா? So the help of voltmeter we can find out. யாருங்கிறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் டேட்டாவில் இல்லாதது வந்து என்னென்னா இஎம்எஃப் இருக்குது, ஐ கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ஆர் இருக்குது. பட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வி வேல்யூ. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி அப்படிங்கும்போது அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓங்கும்போது ஐ இன்ட்டு ஆர் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. ஸோ ஐங்கிறது இங்கேருந்து 0.2 ஆம்பியர் ஃப்ளோ த்ரூ தி 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ we can get 2 volt. So value of that potential difference across the 10 ohm resistance is 2 volt. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஈங்கிறது வந்து 2.1 மைனஸ் ஈங்கிறது வந்து 2 பை 2 இன்ட்டு ஆறுங்கிறது வந்து 10. ஸோ 2.1 மைனஸ் 2ங்கிறது வந்து 0.1. ஸோ 0.1 இன்ட்டு 10 பை 2. ஓகேவா? ஸோ we can get 0.1 இன்ட்டு 10ங்கிறது இருந்தது 1/2. So then 1/2 is nothing but 0.5 ohm. So internal resistance of the given cell is 0.5 ohm. Next 14th MCQ பார்க்கலாம். இங்கே வந்து a piece of copper and another of germanium are cooled from room temperature to 80 Kelvin. ரூம் டெம்பரேச்சர்லேருந்து 80 Kelvin அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெம்பரேச்சரை குறைக்கிறாங்க. that is cooled. Resistance of என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈச் ஆஃப் தெம் இன்க்ரீசஸா, ஈச் ஆஃப் தெம் டிக்ரீசஸா, ஆர் காப்பர் இன்க்ரீசஸ் ஆஃப் ஜெர்மானியம் அண்டு ஜெர்மன் டிக்ரீசஸ், காப்பர் டிக்ரீசர் அண்டு ஜெர்மன் டிக்ரீசஸ்ங்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே காப்பருங்கிறது வந்து ஒரு மெட்டல். ஓகேவா? ஜெர்மானிங்கிறது வந்து என்னென்னா செமிகண்டக்டர். ஸோ இது கண்டக்டர், இது செமிகண்டக்டர். ஓகேவா? எப்பொழுது என்னென்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து என்னென்னா ஆல்ஃபா வந்து என்னென்னா பாசிட்டிவ் ஃபார் கண்டக்டர்ஸ் சச்சஸ் மெட்டல்ஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ். இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்னால் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ்னால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். இப்போது அதே மாதிரி ஜெர்மானியத்துக்கு பார்த்தா செமிகண்டக்டருக்கு வந்து ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்னால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். இப்போ பார்க்கும்பொழுது விச் ஆப்போசிட் கரெக்டுங்கும் போது இங்கே வந்து என்னது டெம்பரேச்சர் கூல்டு அப்படின்றாங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அப்படிங்கும்போது காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுனா உங்களுக்கு காப்பர் டிக்ரீசஸ். அதே மாதிரி ஜெர்மனியத்துக்கு என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். காப்பர் டிக்ரீசஸ் அண்ட் ஜெர்மானியம் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் MCQ 15 பார்க்க போகிறோம். In Joule's heating law, when R and T are constant, if the H is taken along the y-axis and the I square along x-axis, the graph is கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் எடிஷனில் வந்து என்னென்னா இங்கே when I and T are constant கொடுத்துருப்பாங்க. we have to correct it. ஸோ நியூ எடிஷனில் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் பண்ணிட்டாங்க. instead of I we have to put R, resistance and time are constants. அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஹெச்சுக்கும் அதே மாதிரி ஐ ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட் அதுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன் we can draw with the help of graph. According to Joule's law of heating போது H is
is proportional to I square of the current, provided the resistance and time is constant, and H is proportional to resistance provided current and time is constant, and H is proportional to T when current and resistance are constants. இப்போ இந்த கேஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து provided R and T are constants. H is proportional to dial both I square அப்படிங்கும்போது directly proportional we can get a linear curve. ஓகேவா? So we can get a straight line provided resistance and time are constants. So we have to correct என்னது ஐக்கு பதிலாக ஆர் இங்கே போடணும். So if you have old edition textbook now you have to correct it. So the answer is straight line. Thanks for watching. Keep watching, subscribe and share.